புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலி நிலையம். நேயர்கள் கேட்கவிருப்பது சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியில் சிவராம்ஜி யோகா மையத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் யோகா பயிற்றுனரான ராம சிற்றரசன் அவர்களின் நேர்காணல் நிகழ்ச்சியின் சிறு தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். பெண்களின் உடல் நலத்திற்கான யோகாசனங்கள் பற்றி சொல்லுங்க சார். சாதாரணமான யோகாசனம் பொதுவாக முதல் முறையாக யோகாசனத்தை கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு தெரிவித்தவர் பதஞ்சலி முனிவர். அவர் தான் யோகாசனத்தை, அதாவது பல பேர் பலவிதமாக கற்ற யோகாசனத்தை தொகுத்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் அறிமுகப்படுத்தும் போது லட்சக்கணக்கான யோகாசனங்களை ஓலைச்சுவடிகளில் எழுதி அறிமுகப்படுத்தினார். ஆனால் காலங்கள் மாற 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 அந்த யோகாசனம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கு பிறகு வந்த தலைமுறையினர், சந்ததியினர், அறிஞர்கள், விஞ்ஞானிகள் சொன்னாங்க, இவ்வளவும் நம்மளால் செய்ய முடியாது, அதனால் இதில் சிலதை தவிர்த்துட்டு சிலதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்காக ஆக்கினாங்க. அந்த ஆயிரக்கணக்கானது அதுக்கப்புறம் வந்த தலைமுறையினர் அதை நூற்றுக்கணக்காக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க அந்த நூற்றுக்கணக்கு கூட வேணாம், 2 இலக்கத்தில் ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது எதுவுமே கூட வேணாங்க, ஒரே ஒரு ஆசனம் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பேர் இருக்கிறதுலே ராஜா இதாங்க, இதுக்கு ராஜயோகான்னு பேருங்கன்னு சொன்னாங்க. அந்த ராஜயோகா என்னன்னு சொன்னால் சூரிய நமஸ்கார், அதுக்கு பேர் தான் ராஜயோகா. இந்த ராஜயோகா சில பேர் 12 மந்திரம் சொல்லி 12 தடவை செய்வாங்க, சில பேர் 13 மந்திரம் சொல்லி 13 தடவை செய்வாங்க. ஆனால் இந்த யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஒரு 15 நிமிஷம் உடல் பயிற்சி பண்ணணும். உடல் பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம்தான் யோகாசனம் செய்ய வேண்டும். உடல் பயிற்சி செய்யாமல் நம்ம யோகாசனம் செஞ்சால் நம்ம உடம்புக்கு நன்மைக்கு பதில் தீமை தான் கிடைக்கும். அதனால் முதல்ல உடல் பயிற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் யோகாசனம் பண்ணணும், முதல் விஷயம். 2வது விஷயம், நான் சொன்ன மாதிரி அந்த சூரிய நமஸ்கார் நீங்கள் 12 பண்ணுறீங்களோ 13 பண்ணுறீங்களோ அத்தனையும் பண்ணணுன்றது நல்லா கற்றுட்டு செய்கிறவங்க மட்டும்தான் அந்த 13 செய்ய முடியும். அது நல்லா கற்றுக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 3 செஞ்சால் கூட போதும். 3 மந்திரம் சொல்லி 3 தடவை தினசரி, காலையில் 3, சாயங்காலம் 3, இது பண்ணாலே நம்மளுக்கு நோய் நொடிகள் அண்டாது, உடம்புல எந்த வியாதியும் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், சந்திர நமஸ்காரம் பண்ணலாம். சூரிய நமஸ்கார் பண்ணால் உடம்புக்கு வெப்பமாகும், சந்திர நமஸ்கார் பண்ணும்போது உடலுக்கு குளிர்ச்சியாகும். சூரிய நமஸ்கார் காலையில் சூரியோதயத்தில் பண்ணால் சிறப்பு. சந்திர நமஸ்கார் மாலையில் பௌர்ணமியில் சந்திரனில் பண்ணும்போது இன்னும் மிக சிறப்பு. சூரிய நமஸ்கார் இடுப்புக்கு மேலே அதிக பலன் கொடுக்கும், சந்திர நமஸ்கார் இடுப்புக்கு கீழே அதிகமாக பலன் கொடுக்கும். பெண்கள் இந்த சூரிய நமஸ்கார் பண்ணாலே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி சந்திர நமஸ்கார் பண்ணாலும் பிரச்சனைகள் தீரும். அது இல்லாமல் பெண்களுக்கென்று சில தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அது என்னன்னு சொன்னால் மாதவிடாய் பிரச்சனைகள். அதே மாதிரி அவங்களுக்குன்னு சில நோய்கள் இருக்குது, அந்த நோய்கள். அது இல்லாமல் எல்லாத்த விட பெரிய பிரசவம், அந்த பிரசவத்தில் சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தனியாக யோகாசனம் இருக்கிறது. அதே மாதிரி மாதவிடாய் பிரச்சனை தீரணும்னா அதுக்கு தனியாக யோகாசனம் இருக்கிறது. அதே மாதிரி சில பேருக்கு கர்ப்பம் தரிக்காமலே இருக்கும், அவங்க தொடர்ந்து சில யோகாசனங்களை பண்ணால் அதுக்கு தனியாக அந்த பயிற்சியை பண்ணும்போது அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கும். கர்ப்பம் ஆனவர்கள் சில யோகாசனங்களை தொடர்ந்து செஞ்சால் அவங்களுக்கு கண்டிப்பாக
அவங்களுக்கு நார்மல் டெலிவரி வரும், சிசேரியன் கண்டிப்பாக வராது. அதே மாதிரி அவங்களுக்கு சில முத்திரை இருக்குது. அந்த முத்திரைகளை அவங்க தொடர்ந்து செய்யும்போது, தியானம் பண்ணும்போது, கடவுள்கிட்ட பூஜை பண்ணும்போது அந்த முத்திரையை தொடர்ந்து பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு நார்மல் டெலிவரி, சுகப்பிரசவம் கிடைக்கும் என்பது இதன் மூலம் கண்டிப்பாக தெளிவாக சொல்கிறேன். முதல் விஷயம், அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எங்களை மாதிரி ஆளுங்களை அணுகுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்க்கறதுக்கு உண்டான 3-4 யோகாசனங்கள் சொல்லி கொடுப்போம். அந்த யோகாசனங்கள் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பண்ணலாம். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் தொடர்ந்து இதை நம்ம பண்ணும்போது இதற்குண்டான பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் முத்திரை ஒன்று சொன்னேன். அந்த முத்திரை பேர் வேணுன்னா கூட சொல்கிறேன். அபான முத்திரை. இந்த அபான முத்திரையில் நீங்கள் உட்கார்ந்திருந்து அப்படியே தியானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த சுகப்பிரசவம் கண்டிப்பாக கிட்டும். இந்த அபான முத்திரை என்னென்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுடைய மோதிர விரல், நடுவிரல், கட்டவிரல், இந்த 3 விரல் நுனியும் ஒன்றாக சேர்ந்திருக்க வேண்டும். அதே மாதிரி சுண்டு விரலும் ஆள்காட்டி விரலும் நீண்டிருக்க வேண்டும் 2 கைகளிலும். அப்படியே உட்கார்ந்து நீங்கள் இறைவனை நினைத்து பிரார்த்தனை பண்ணி இதில் 15 நிமிஷம் இருந்தால் கண்டிப்பாக 15 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கணும். காலையில் ஒரு தடவை, மாலையில் ஒரு தடவை இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு சுகப்பிரசவம் கண்டிப்பாக அமையும். ரொம்பவே விளக்கமாக சொன்னீங்க சார். இதுவரை சர்வதேச யோகா தினத்தின் சிறப்பு நிகழ்ச்சியில் சிவராம்ஜி யோகா மையத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் யோகா பயிற்றுனர் ராம சிற்றரசன் அவர்களின் நேர்காணல் நிகழ்ச்சியின் சிறு தொகுப்பினை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியின் முழு தொகுப்பினை வரும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலியில் கேட்க தவறாதீர்கள். நன்றி நேயர்களே.